Hello everyone. In this video, we are going to see about CSS 2D transform, the second method. What is the second method? So second method is a rotate. So first நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா translate அப்படின்ற மெத்தட் பார்த்தோம். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரொட்டேட் மெத்தட் தான். இந்த ரொட்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுடைய எலமெண்ட்ல நம்ம எந்த எலமெண்ட் நம்ம சூஸ் பண்ணமோ அந்த எலமெண்ட் நம்மளால ரொட்டேட் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த ரொட்டேட் அப்படின்றது ரெண்டு ஆக்சிஸ்லயுமே நம்மளால கொடுக்க முடியும். கவுண்டர் கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ரெண்டு கிளாக் வைஸ்லையுமே நம்மளால, அதாவது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ அதர்வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் ஆர் கிளாக் வைஸ், இந்த அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷனுமே நம்மளால எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் இந்த ரொட்டேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற கோலன். ஏன்னா சின்டாக்ஸில் நம்ம எப்பயுமே ஒரு ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ செமிகோலன், ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ செமிகோலன். ஸோ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி. அதில் மொத்தம் 9 மெத்தட்னு சொல்லலாம், இல்லை 9 வேல்யூஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த 9 வேல்யூஸில் ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டிரான்ஸ்லேட். ஸோ செகண்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ரொட்டேட் அப்படின்ற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொட்டேட் மூலியமாக இந்த ரொட்டேட் அப்படின்றது எந்த யூனிட்ல நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா மறக்காம டிகிரி அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பழக்க தோசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லையோ கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. ஸோ எரர் தான் வரும். அதை எப்படி உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுனே தெரியாது. நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த யூனிட் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டிகிரி அப்படின்றது தான் நம்மளுடைய ரொட்டேட் அப்படின்றதோடைய யூனிட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுடைய வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதாங்க சின்டாக்ஸ். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அப்படின்ற வேல்யூ நம்ம செகண்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் டிகிரி அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுக்கான டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திஸ் மெத்தட் இஸ் யூஸ் டு ரொட்டேட்ஸ் அன் எலமெண்ட் ஃப்ரம் கிளாக் வைஸ் ஆர் கவுண்டர் கிளாக் வைஸ். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுமா இல்லை ஆன்டி கிளாக் வைஸா அப்படின்றத நாம தான் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் மீன்ஸ் இட்ஸ் ரெஃபர்ஸ் டு கிளாக் வைஸ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் ரெஃபர்ஸ் டு கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த சிஎஸ்எஸ் 2D டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸோடைய ஒரு அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் ஃப்ரீயாக சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ நான் சொல்லித்தரேன், கவனமாக கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப 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 ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்பேட்++ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் போடுறோம். ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ரொட்டேட். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடில் பார்த்த அதே சின்டாக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கோலன். இப்போ நம்ம என்ன வேல்யூ யூஸ் பண்ணுறோம், ரொட்டேட் அப்படின்ற வேல்யூ. ஸோ மெத்தட்னு சொல்லுவாங்க, இல்லை ரொட்டேட்னு அதாவது வேல்யூன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வேல்யூன்னே வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன வேல்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேட் அப்படின்ற வேல்யூ. ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 20 டிகிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது 20 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். ஏன் அப்படின்னா இது 20 அப்படின்றது இந்த 20 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இட் ரெஃபர்ஸ் கிளாக் வைஸ். In this place we have to choose also a negative value. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ கூட நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். அந்த நெகட்டிவ் வேல்யூ எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றத ரெஃபர் பண்ணோம். இப்போ நம்ம Ctrl+S கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். ஃபைலை சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலராக கிடச்சிருக்கும். ஸோ ஃபைலை சேவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ரெட் கலராக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுத்தேன். இப்போ இந்த இடத்துல வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலராக மாறிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தோடனே இந்த இடத்துல ரெட் கலராக மாறிச்சு. அதுதான் இந்த வந்து நோட்++உடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா சின்ன ஒரு கரெக்ஷன் நம்ம ஃபைலில் ஏற்படுத்தினா கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் Ctrl+S கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணிடணும். ஒயிட் ஸ்பேஸை டிலீட் பண்ணிடலாம். ஸோ Ctrl+S கொடுத்து நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம க்ரோம் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே பாருங்கள் டெய்லி அப்டேட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து 20 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் இருக்குது. ஏன்னா கரண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ கரண்ட் பொசிஷன் வந்து நியூ பொசிஷனுக்கு மாறும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியோடைய டெஃபினேஷன். ஸோ கரண்ட் பொசிஷன்லேருந்து நியூ பொசிஷனுக்கு மாறி இருக்குது. ஸோ 20 டிகிரி இன் கிளாக் வைஸ். ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ நான் 90 டிகிரி போடலாம். Ctrl+S கொடுத்துக்கிறேன். நெகட்டிவ் வேல்யூஸ்க்காக நான் முன்னாடி மைனஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றத நெகட்டிவ் வேல்யூவில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நெகட்டிவ் வேல்யூவில் மைனஸ், அதாவது 90 டிகிரியில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்படி மாற்றணுன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட் அப்படின்ற மெத்தடோடைய ரிசல்ட். ஸோ இந்த ரொட்டேட் மெத்தட் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் யூஸ் டு ரொட்டேட் an element from clockwise or counter clockwise or anti clockwise. நம்ம இருக்கிற ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து கிளாக் வைஸோ இல்லை கவுண்டர் கிளாக் வைஸோ உங்களுடைய எலமெண்ட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரொட்டேட் ப்ராப்பர்ட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.